உலகத்திலேயே முதல் மொழி தமிழ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதை முன்னாடி இலக்கியங்கள் மூலமாகவும் கவிதைகள் மூலியமாகவும் தான் நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். இப்போ கீழடி அப்படின்னு மதுரை பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அங்கே நிறைய அகழ்வாராய்ச்சிகள் பண்ணாங்க இல்லையா? அங்கே கிடைத்த பொருட்களை வச்சு நம்மளுடைய கலாச்சாரம் எவ்வளவு பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இப்போ போகிற வழியில் நான் உங்களுக்கு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். நம்ம அங்கேருந்து நிறையா கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே கீழடி காட்சிக்காக வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கீழடி போக போகிறோம். எல்லாருமே டீட்டெயிலாக அழகாக நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அங்கே ஒரு வீடியோவாகவே ப்ளே பண்ணுறாங்க. எப்படி இந்த ஆரம்பித்தது, அங்கே என்னென்ன கலாச்சாரங்கள் இருந்தது எல்லாத்தையுமே ஒரு பிக்சராகவே ஒரு சினிமா மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. அந்த படத்தையுமே நான் முன்னாடி உங்களுக்கு தரேன். அதுக்கப்புறமா நான் அங்கே போய் என்னென்ன பார்த்தனோ எல்லாத்தையும் வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பொறுமையாக ஒரு 45 மினிட்ஸ் இருந்தால் மட்டும் இதை பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி போயிடலாம். நான் அங்கே ஒரு ஊராட்சி ஒன்றிய தலைவரை நாங்கள் பார்த்தோம். நாங்களோட குரூப்பாக தான் நாங்கள் கூட்டு போயிருந்தாங்க எங்களை. அவர் பேசினார். அவர் அங்கே ஒரு ஜமீன்தார் மாதிரி. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்களுக்கு 100 ஏக்கருக்கு மேலே இடம் இருக்குது. அவங்க அவங்க கிணறு தோண்டும் போது நிறைய கிணறு தோண்டுவாங்களாம் முன்னாடி தோட்டத்துக்கு. அப்போ நிறைய ஓடுகள்லாம் கிடைக்குமா. அப்போ இந்த குழந்தைகள்லாம் போய் அங்கே போய் அந்த ஓடுகளை எடுத்து அவங்க சார்கிட்ட போய் காமிப்பாங்களாம். அவங்க சார் அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்களாம். அந்த கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த சாரும் ஒரு ஒன் ஆஃப் த காரணம் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கு அப்படின்னு அந்த சார் எங்களுக்கு சொன்னார். அதை கேட்டுட்டு போகும்போது அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. தமிழ் கலாச்சாரம் இவ்வளவு பழமையானதா அப்படின்ட்டு. இப்போ இதை பற்றியான ஒரு பிக்சர் வருது. அதை பார்த்துட்டு திரும்பி கீழடிக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ்நாடு 5 வகையான நிலப்பகுதிகளை உள்ளடக்கிய இயற்கை வளம் செழிக்கும் ஒரு நிலப்பகுதி. தமிழக நிலப்பரப்பானது தொன்மையான மொழி, தொடர்ச்சியான எழுத்தறிவு, பழம்பெரும் இலக்கியங்கள், பல்வேறு வகையான கலைகள், பிரமிக்க வைக்கும் நுண்திறன் மிக்க கைவினை தொழில்கள் என நீண்ட நெடிய பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் கொண்டிருக்கு. இந்த தமிழக நிலப்பரப்புல மனித குல வரலாற்றோட தொடக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கு. தமிழக வரலாற்றை தொடங்க வேண்டிய இடம் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால். கோஸ்தலியார் வேலை அப்படின்ற குறிப்பிடுகிற அந்த ஆற்றுப்படுகைகளில் பல்வேறு இடங்களில் கற்கால மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் கிடைத்திருக்கு. முதலாக கற்களை உபயோகப்படுத்தி அதை கூர்படுத்தி அதை ஆயுதமாக பயன்படுத்தி விலங்குகளையும் எல்லாம் மரங்களுடைய பழங்களையும் அடித்து சாப்பிட்டு அதில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஹேண்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கற்கருவியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதுபோல கிளீவர் எனப்படும் ஒரு கிழிப்பான் அப்படின்ற ஒரு கருவி, அது போன்ற பல வகையான கருவிகளை இந்த கால மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தை தான் பாலியோலித்திக், அதாவது பழங்கற்காலம் அப்படின்னு சொல்றோம். இவங்க இயற்கையாக காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த விலங்குகளை வேட்டையாடி உணவுகளை சேகரித்து, தாவரம், பழங்கள், கொட்டைகள் இது மாதிரி அந்த இதை சேகரித்து வாழ்ந்து வந்திருக்காங்க. இயற்கையா இருக்கிற குகைகள், பாறை மறைவிடங்கள் அங்கதான் வாழ்ந்திருக்காங்க. ரெண்டாவது, இவர்கள் இடம் விட்டு இடம் நகரக்கூடியவர்கள். அதாவது ஒரே இடத்துல இவங்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காது. ஒரு இடத்துல இவங்க ஒரு குழுவா தங்குவாங்க. அதுக்கு பேர் பேண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பேண்ட்ல 25 இருந்து 50 பேர் ஒரு குழுவா இருப்பாங்க. அந்த இடத்துல உணவுகள் தீர்ந்தோன்னு இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்வாங்க. அதுக்கு அடுத்த காலகட்டங்கள் நுண்கருவிகளை
உபயோகப்படுத்தி அவங்க வாழ்க்கை முறையை மாற்றிருக்கிறாங்க. முக்கியமான ஒரு இது என்னன்னா, கருவிகளுடைய அளவு சிறியதாவது அந்த ஒரு மாற்றம் நடக்குது. இவர்கள் சிறிய சிறிய கருவிகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த விலங்குகளை வந்து கீறி எடுக்கிறது, அது தோலை எடுத்து ஆடையாடி இருக்கிறது, அதுக்கப்புறம் மீன்களை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அதையும் வந்து ஒரு அறிவாள் மாதிரி செய்து தாவரங்களை அறிகிறது. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் உபயோகப்படுத்திருக்காங்க. டெம்பரரியா அங்கங்க வாழற அந்த ஒரு இதுவும் நம்ம பார்க்கிறோம். முன்கற்காலங்களுடைய தடயங்கள் பல்வேறு இடங்கள் தமிழில் கிடைச்சாலும் அதிகமா வந்து தேரி சைடு அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பரவலா வந்து அந்த இடங்கள்ல வந்து இந்த முன்கற்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த நிலைப்பாடு மெல்ல மெல்ல மாறுது. இந்த காலகட்டத்தில் தான் மனிதன் இந்த பழைய கற்கால கருவிலிருந்து புதிய கற்காலத்திற்கு மாறுகிறான். கற்களை வந்து வலுவழுப்பாக ஆக்கி அதை வந்து உபயோகப்படுத்துற ஒரு காலகட்டம், அதை வந்து நம்ம நியோலித்திக் அப்படின்னு சொல்றோம். புதிய கற்காலம் அப்படிங்கிறது மனிதன் அந்த வேட்டையாடுகிற தொழிலிருந்து வேளாண்மைக்கு மாறுகிற காலம். அதை வந்து நியோலித்திக் ரெவல்யூஷன், புதிய கற்கால புரட்சி காலம்னு சொல்லுவாங்க. அப்புறம் புதிய கற்கால மக்கள் பானைகளை செய்திருக்கிறார்கள். வேளாண்மை செய்து தானியங்களை எடுக்கும்போது அதை சேமித்து வைக்க இவங்களுக்கு பானைகள் தேவைப்படுது. அப்போ வேளாண்மை செஞ்ச சேமித்து வைக்கிறதுனால ஒரு வருடம் விளையிலனா கூட நீங்க அதை வந்து அங்க நீங்க இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது அப்பொழுது உபரி உற்பத்தி இருக்கும் பொழுது பல்வேறு கலை வருகிறது. அப்படி வந்ததுதான் நம்ம பாறை ஓவியங்கள். இரும்பு தாதுகளை கண்டறிந்து இரும்பு உருக்கி முதலாக இரும்பு உபயோகம் வந்த காலம் வந்து மனித வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. ஏன்னா இரும்பு வந்ததற்கு பிறகு அவர்கள் காடுகளை அழித்து வேளாண்மை செய்ய முடிந்தது. அப்ப இரும்பு வந்ததுக்கு அப்புறம் வேளாண்மை மற்றும் ஆடு மாடு மேய்ச்சலுடைய பெருக்கம் அதிகமானதுன்னு சொல்லலாம். இவர்கள் வந்து பெரிய ஊர்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். எளிமையான வீடுகள், அதாவது அழியக்கூடிய பொருள் களிமண் மரக்குச்சிகளை பயன்படுத்தி வீடுகள் கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா இறந்தவங்களுக்கு மட்டும் நிறைய மென்கர், குத்துக்கள், கற்பதுக்கை, ஸ்டோன் சர்க்கிள், கல்வட்டம், தாழின்னு பலவிதமான அந்த ஈமை சின்னங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். வரலாற்று தொடக்க காலத்தில் இரும்பு காலத்தில் இருந்த நிலையை விட வளர்ந்து வேந்தர்கள்ன்ற ஒரு அரசியல் அமைப்பு உருவாகுது. இதான் இப்ப மூவேந்தர்கள்னு சொல்றோம் இல்லையா, சேர சோழ பாண்டியர்கள். அவர்கள் பெரிய அளவு பகுதிகளை இவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு வேந்தருடைய நிலப்பரப்புலையும் பாத்தீங்கன்னா ஒரு தலைநகரம் இருக்கும், ஒரு துறைமுகம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் முதல்ல எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. தமிழ் பிராமி அல்லது தமிழி எனப்படும் எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகின்றது. முதலில் நகரமயமாக்கம் வருது, அர்பனைசேஷன். அந்த நகரமயமாக்கத்தின் ஒரு வெளிப்பாட்டை தான் நம்ம கீழடி அப்படிங்கிற அந்த தொல்லியல் இடங்கள்ல பார்க்கிறோம். கற்காலத்தில் தொடங்கிய மனித வாழ்க்கை ஓர் உயர்ந்த சமூக நிலையை எட்டியது. இந்த மனிதகுல வளர்ச்சிக்கு தமிழக நிலப்பரப்போட நீர்வளமும் ஒரு மிக முக்கியமான காரணம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லுகிற இந்த நதிகள், இது வந்து குறிப்பாக நம்மளுடைய பாலார், பெண்ணையார், காவேரி, நம்ம வைகை, தாமிரபரணி, இன்னும் ஒரு 200 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு மிகப்பெரிய நதி ஓடிக்கிட்டே இருக்கு.
இதில் குறிப்பாக வைகை ஆறு சங்க இலக்கியங்களால் புகழப்பட்ட ஆறுகளில் சிறப்புமிக்க ஒன்று. வைகை ஆற்றங்கரையில் மனித நாகரிக வளர்ச்சிக்கான தடயங்கள் புதிய கற்காலத்தில் இருந்தே கிடைக்கின்றன. புதிய கற்காலத்தை சேர்ந்த பாறை ஓவியங்களின் தொடர்ச்சியாக இரும்பு காலத்தை சேர்ந்த பெருங்கற்படை சின்னங்களும் கிடைக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக தொடக்க வரலாற்று காலத்தை சார்ந்த தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட நடுக்கற்களும் கிடைக்கின்றன. இந்த நடுக்கற்கள் இந்தியாவிலேயே தொன்மையானவை. நடுக்கற்கள் மட்டுமில்லாம தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பாறை கல்வெட்டுகளும் ஏராளமாக கிடைக்கின்றன. இதில் குறிப்பாக 2300 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை பெயரானது மேட்டுப்பட்டி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதோடு அழகர்மலை கல்வெட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல மாங்குளம் தமிழி கல்வெட்டில் நெடுஞ்செழியன் எனும் சங்ககால பாண்டிய மன்னனின் பெயர் பொறிக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறப்புமிக்கதாகும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உலக தமிழர்கள் அனைவரையும் பெருமை கொள்ள வைத்த ஒரு தொல்லியல் களமும் இந்த வைகை ஆற்றங்கரையில தான் இருக்கு. கீழடி. தொல்லியல் மற்றும் மரபு குறித்தான ஆர்வத்தை தமிழ்நாட்டில் புத்தாக்கம் பெறச் செய்த ஒற்றை சொல் கீழடி. ஒன்றிய அரசு தொல்லியல் துறையால் 3 கட்டங்களில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளுக்கு பின் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை 5 கட்டங்களில் விரிவாக நடத்திய தொல்லியல் அகழாய்வு முடிவுகளில் நகர நாகரிகத்திற்கான கூறுகளாக சொல்லப்படும் செங்கல் கட்டுமானங்கள், வணிகம், தொழில்நுட்பம், எழுத்தறிவு, மேம்பட்ட சமூக வாழ்க்கை போன்ற அனைத்து சான்றுகளும் கீழடியில் வெளிப்பட்டுள்ளன. இந்த தொல்லியல் சான்றுகள் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகளும் உறுதி செய்கின்றன. தமிழ்நாட்டில் முதல் முறையில் ஒரு விரிவான கட்டிட பகுதியில் கிடைத்த இடம் கீழடி. அந்த கட்டிட பகுதியில் வச்சுதான் நம்ம சொல்றது நகர நாகரிகமா இருந்திருக்கும். நம்முடைய சங்ககால முறையில் ட்ரெடிஷ்னல் வேலை கற்ற நீள் வகையான கட்டிட பகுதிகளாகத்தான் எல்லாமே கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. அதோட பைண்டிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணு தான் அதனுடைய பைண்டிங் மெட்டீரியல். எந்த ஒரு சாந்தும் அதற்கு பயன்படுத்தாமல் கட்டப்பட்ட கட்டிட பகுதி தான் அங்கே கிடைச்சது மிக முக்கியமானது சொல்கிறோம். அதை வச்சு தான் நம்ம இது சங்ககால கட்டிடங்கள் என்று நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இது மட்டுமல்லாமல் இரும்பு பொருட்கள், விலை உயர்ந்த மணிகள், பல வகையான மட்கலன்கள், நெசவு தொழிலுக்கான தக்கடிகள் என தொழில்கள் சார்ந்த சான்றுகள் கீழடியில் கிடைக்கின்றன. மேலும் அரிட்டைன், ரவுலட்டட் வேர் போன்ற அயலக பானை ஓடுகளும் ரோம் நாட்டு நாணயங்களும் கிமு 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த கங்கை சமவெளி நாணயங்களும் கிடைக்கின்றன. குறிப்பா மௌரிய காலத்துக்கு முன்னால் இருந்து இந்த நாணயங்கள் இங்கு நம்ம கிடைக்கிறதுனால கண்டிப்பா அந்த காலகட்டத்திலிருந்து அது தொடர்ந்து ஒரு வணிக நகரமாக செயல்பட்டிருக்கலாம் என்பதற்கான ஆதாரமாக தான் இங்க நம்ம இந்த கீழடி நம்ம பார்க்கிறோம். அதே போல குறியீடுகள் பொறித்த பானை ஓடுகளும் அதன் தொடர்ச்சியாக தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் கீழடியில் ஏராளமாக கிடைக்கின்றன. இதுல இருந்து கீழடியில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு எழுத்தறிவு படைத்த ஒரு சமுதாயம் அங்கு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதாரம் கிடைக்குது. பானை ஓடல ஏதோ அரசனோ
வேற யாரோ எழுதுவதற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. தான் பயன்படுத்துகின்ற பெயரை எழுதி வைக்கின்ற ஒரு முறை தான் அந்த பானை ஓட்டில் இருந்து, அதே போல குறியீடுகளும் தன்னுடைய தெரிந்த ஒரு குறியீடுகளை போட்டு வைக்கின்ற ஒரு முறை தான் இருந்திருக்கணும். இன்னைக்கு கூட நம்ம வந்து இந்த பாத்திரங்கள்ல எழுதுற பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. அந்த முறை ஒரு தொடர்ச்சியான ஒரு முறையாக நாம் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை தவிர பார்த்தோம்னா விளையாட்டு பொருள்கள் பாஸ்ட் டைம்ஸ் தான் மிக முக்கியம். ஒரு நாகரிகத்தில் வந்து பாஸ்ட் டைம்ஸை வச்சு தான் பேஸ்ட் அந்த சிவிலைசேஷனை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. கலித்தொகையில் பகடை விளையாட்டு மிக துல்லியமாக சித்தரிக்கப்படுகிறது. விளையாடும் பொழுது 10 என்ற எண் வரும்படியாக பகடை விளையாட்டு. அப்படி என்றால் அது ஒரு கனசதுர பகடையாகத்தான் இருக்க வேண்டும். கலித்தொகையில் பேசப்படுகிற பகடையும் கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய பகடையும் ஒன்றே. சங்க இலக்கியம் ஒரு புனைவு இலக்கியம் அல்ல. அதனுடைய நம்பகத்தன்மையை கீழடி நமக்கு எடுத்து உணர்த்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிந்தவரையில் இந்தியாவில் இன்னொரு அகழ்வாய்வு தடமும் இன்னொரு இலக்கியமும் இவ்வளவு நெருக்கமாக நின்று கை குலுக்கிக் கொண்டதே இல்லை. சுடு மண்ணால் ஆன விளையாட்டு சக்கரங்கள், வட்ட சில்லுகள், தந்தத்தினாலான பகடைகள், ஆட்டக்காய்கள் மற்றும் சோழிகள் என பல்வேறு வகையான விளையாட்டுப் பொருட்கள் கீழடியில் கிடைக்கின்றன. அதையும் இன்னைக்கு நாம் பார்த்தோம்னா நம்முடைய மக்கள் தொடர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு நிலையை நாம் பார்த்துட்டு இருக்கோம். தமிழகத்தினுடைய பண்பாட்டு மேன்மைக்கு காரணம் அதன் தொன்மை மட்டுமல்ல, அதன் தொடர்ச்சியும் கூட. 2600 ஆண்டுகளுக்கு முன்பே முழு வளர்ச்சி நிலையை அடைந்த நகர நாகரிகம் இருந்ததற்கான சான்றுகளை வெளிப்படுத்தியதன் மூலம் கீழடி உலகிற்கு உரைப்பது யாதெனில், தொன்மையை போற்றியும் புதுமையை ஏற்றும் என்றென்றும் உயர்நிலை சமூகமாய் வாழும் நிலப்பரப்பு தமிழ்நாடு. அகழ்வாராய்ச்சியில் எடுத்த எல்லா பொருட்களையுமே அங்கே காட்சிக்காக வச்சுருக்காங்க. இதில் வந்து இங்கே அகழ்வாராய்ச்சியில் எடுத்த பொருட்களை எப்படி வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினாங்க, எந்தெந்த யூனிவர்சிட்டியில் ஆராய்ச்சி பண்ணாங்க, அதற்கான படிப்பு எங்கெங்கெல்லாம் படிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சார் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதையுமே இந்த வீடியோவில் நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையுமே பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து நிறைய பேச விரும்பலை. நீங்கள் வந்து நேராக போய் பார்க்குற மாதிரியே இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள்.
11 யூனிவர்சிட்டி வந்து நம்ம டைப்ல வச்சிருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து போன்ஸை பற்றி படிக்கிறதுனா நம்மளுக்கு இந்த அனிமல் போன்ஸ் அந்த மாதிரி போன்ஸ் ரிலேட்டடாக படிக்கணும்னா பூனே யூனிவர்சிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டு நம்மளுக்கு இதில் கிடைக்கிற டிஎன்ஏவில் பார்த்தீங்கன்னா காமராஜர் யூனிவர்சிட்டி தான். அவங்க வந்து 2 இதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுக்கு வந்து சாயில் சாம்பிளும் நம்மளுக்கு காமராஜர் யூனிவர்சிட்டி தான் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஆஃபரிங் குட்ஸ்லேருந்து எடுக்கிற சாயில் சாம்பிள்ஸ் எல்லாமே அவங்க எடுத்து என்னென்ன ஃபுட்டு அந்த மாதிரி ரிலேட்டடாக அவங்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இப்போது ஆகர் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாசியை வச்சு சொல்கிறது. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இடத்த விட்டு எப்படி அவங்க அப்படி போகிறாங்க, எதனால் போகிறாங்கன்றது ஒரு தண்ணியை வச்சு நம்ம சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு பார்க்கும்பொழுது குடிக்கிற தண்ணி நிறைய யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த ரிங்வெல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியாக தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு தண்ணி கம்மியானதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்படியே தண்ணி உள்ளே வாங்க அவங்க இங்கேருந்து மைக்ரேட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது. அயர்ந்து பார்த்தீங்கன்னா விஐடி யூனிவர்சிட்டி இருக்குது. இப்போது 2600 வருஷம் வந்து ஒரு பொருள் வந்து அழியாமல் இருக்குன்னா அது என்னென்ன மெட்டீரியல் வந்து கலந்துருக்காங்கன்றத வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அயனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அயன் எவ்வளோ சேர்க்கணும், அப்புறம் நம்மளுக்கு அது அலுமினியம் எவ்வளோ சேர்க்கணும், பாஸ்பரஸ் எவ்வளோ சேர்க்கணும், சிலிக்கா எவ்வளோ சேர்க்கணுன்றத இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் வச்சிடல. ஸோ அவங்க வந்து ஒரு அயன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பண்ணும்பொழுது வேறு அந்த மண்ணில் இருக்கிற ஓரை மட்டும் எடுத்து ஒரு ஃபர்னஸ் உள்ள டம்ப் பண்ணி அதை எரித்து அதுலேருந்து அயன் பார் எடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த அயனை வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும்பொழுது பாஸ்பரஸும் சிலிக்காவும் அதிகமாக இருந்தது. ஸோ அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அப்போ வந்து ஒரு அயனோட லைஃப் வந்து அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து லோக்கல் பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் பீட்ஸும் ஷெல்ஸும் நம்மளுக்கு அதிகமாக இங்கே லோக்கலாகவே கிடைக்கிது. இப்போ கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மண்ணில் கிடைக்கிற அந்த ரா மெட்டீரியல்ஸ் தான். இப்போ மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கா கண்டென்ட்னு சொல்லுவாங்க. அந்த மைக்கா கண்டென்ட் ஒன்றா சேரும் போது நம்மளுக்கு இந்த படிக்கார கல் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி கல் கிடைக்கும். ஸோ அந்த கல்லை எடுத்து நம்மளுக்கு இப்போ நேச்சுரலாக வந்து இலைகளை எடுத்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும்போது பச்சை கலர் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் பீட்ஸ் அதிகமாக கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரெட் ஆக்கர் சொல்லுவாங்க, இந்த பாறை ஓவியெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுல. ஸோ அதை வந்து நம்மளுக்கு நல்லா மஷ் பண்ணி நம்மளுக்கு அந்த எச்சியோ இல்லைன்னா யூரின் இது பண்ணி அதை கலக்கும் போது நம்மளுக்கு ரெட் கலர் வரும். ஸோ அது ரெட் கலர் பீட்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கார்னிலியன் பீட்ஸு, அகேட் பீட்ஸு, அதுக்கப்புறமா நம்மளுக்கு அமிதிஸ்ட் இந்த மாதிரி வந்து இங்கே கிடைக்காத பொருள் வந்து நம்மளுக்கு லோக்கலாக கிடைக்காத பொருள் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல எஸ்கேஷனில் கிடைச்சிருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட் பண்ணுறது வந்து ட்ரேடிங் மூலியமாக தான் நம்மளுக்கு கிடைக்கிதுன்றது ஒரு எவிடன்ஸாக நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் நம்மளுக்கு இந்த வேயிங் மிஷின்ஸ் கிடைக்கிறது. இப்போ பேட்டர் சிஸ்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பொருளை வந்து வெயிட் போட்டு அதுக்கு என்ன விலைன்னு சொன்னால் தான் நம்மளுக்கு அந்த பொருளோட பண்டமாற்ற முறைக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 2 கிலோ புளியை கொடுத்துட்டு 1 கிலோ உப்பு வாங்கினோன்னா அதில் யார் லாஸ்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கல்வெட்டு ஒரு 2 கல்வெட்டு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து மேற்பட்டிலையும் நம்மளுக்கு அட்டாப்பட்டிலையும் நம்மளுக்கு 2 கல்வெட்டு கிடைச்சிருக்கு. அது வந்து சால்ட் ட்ரேட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு கொங்கர் புளியங்குளத்தில் நிறைய வணிகம் பண்ணுற எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, திருவாரூரில் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய ரிலேட்டிவ்ஸ் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் ஒரு பொருளை வெயிட் போகிறதுக்கு நம்ம வேயிங் யூனிட்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி வேயிங் யூனிட்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசியிலேருந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற கிறிஸ்டல் பாட்ஸ் வரைக்கும் கிடச்சிருக்கு. டிசினா டெரகோட்டாலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ், ஒரு பொருளை வந்து நம்மளுக்கு விலை கொடுத்து வாங்குறோம்னா அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ மதிப்புன்னு தெரியும். ஸோ அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பஞ்ச்மார்க் காயின்ஸ். பஞ்ச்மார்க் காயின்ஸ்லேருந்து தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாத்தவானாசு, மகதாசு, மௌரியாசு இந்த மாதிரி நிறைய கிங்டம்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காயின்ஸ் ரெடி பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பாண்டியாஸோட சில்வர் காயின்ஸு, ரோமன்ஸோட காயின்ஸு, இப்போ இருக்கிற பிரிட்டிஷ் காயின்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதில் நம்மளுக்கு சோலாஸு, இம்பீரியர் சோலாஸு, மதுரை சுல்தான்ஸு, அதுக்கப்புறம் விஜயநகரா கோல்டு காயின்ஸ், இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு சீல்ஸும் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு போர்ட் சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கொற்கையாக இருக்கட்டும், அழகன்குளமாக இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு போர்ட் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட் வந்து உள்ளே வரும்பொழுது அவங்க இந்த இடத்துக்கு வரலான்றத ஒரு சீல் குத்தி நம்ம உள்ளே இது பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு டாடா சிம்பிள் போட்ட ஒரு சீல்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து 5th கேரட்டில் வச்சிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரேடு இருக்குது. ஒன்று வந்து லோக்கல் ட்ரேடு, இன்னொன்று வந்து சி ட்ரேடு. இது வந்து நம்ம லோக்கல் ட்ரேடுன்றது வந்து நம்மளுக்கு வைக்கிறத நம்ம மார்க்கெட்லேயே வாங்குறது. இப்போ நம்மளால முடியாததெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர வைக்கிறது. அது வந்து நம்மளுக்கு சி மூலியமாக தான் வர்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு போட் வந்து நம்ம 5th கேரட்டில் மாடலாக வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் உள்ள இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல். அந்தந்த ஒரு கேலரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் வச்சுருப்போம். இப்போ இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பவுட்டட் வெசல் வச்சுருப்போம். அந்த ஸ்பவுட்டட் வெசல் எது வச்சுருக்கோம்னா இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற எஸ்கேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த சைஸில் வந்து யூஜாக கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழடியில் மட்டும் தான் கிடைச்சிருக்கு இந்த ஸ்பவுட்டட் வெசல். ஸோ அதனால் அதோட இது வச்சுருக்கோம். செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபுல் ஸ்கெலட்டன் கிடைச்சிருக்கு. ஒரு முதுமலை ஹம்புடு புல்லுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இப்போ இந்த ஜல்லிக்கட்டில் விட்றாங்க காலை, அந்த காளையோட முழு ஸ்கெலட்டன் நம்மளுக்கு கிடைச்சிது 5th சீசனில். ஸோ அதை வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்ன்றத அந்த போனை வந்து அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவை போட்டு இந்த போன் வந்து இந்த
ஸ்பீசஸோடதான்றதை நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட ஐக்கான் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பாட்டிக்கு வந்து பெரிய வெசல்ஸ் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் 6th வந்து நமக்கு அயன் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ டேட் கொடுத்துருக்கிற மயிலாடும்பாறை வந்து நம்மளுக்கு ஏனிஸ்ட் டேட் கொடுத்தது. சிவகலைக்கு முன்னாடி வந்து மயிலாடும்பாறை கொடுத்துருது. ஸோ இது வந்து 2 வருஷம் ஆகுது நம்மளுக்கு இதை கட்டி. ஸோ அதனால வந்து 8th சீசன் வரைக்கும் தான் நம்மளுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதனால நம்மளுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அந்த ரிசல்ட் மட்டும் வச்சிருக்கோம். ஸோ இது நீங்கள் பாருங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சரிங்களா?
Thank you.
Thank you.